கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது எபிசோட் பார்க்க போறோம். நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல குரோமி எவல்யூஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். அவனோட மைண்ட்ல என் பாடி பூரணமா ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். அப்போ அவனோட பாடியில இருந்து பயங்கரமான லைட் வருது. அத பார்த்துட்டு குரோமி, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் ஹியூமனா மாத்துங்கன்னு கெஞ்சிறான். அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதும் ஃபர்ஸ்ட் தண்ணில தன்னோட ஃபேஸ பாக்குறான். அப்போ ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க இப்போ ஒரு கோலா மாறிட்டீங்கன்னு சொல்லுது. கோலோட ஸ்டேட்டஸ்: கோல் ஸ்டேட் ஆனவங்கள சாப்பிடும். கோல்ஸோட டீத் அண்ட் நெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கோல்ஸோட ரொம்ப டேஞ்சரஸ் பீச்சர் ரீஜெனரேஷன். குரோமி தன்னையே பார்த்துட்டு, நான் ஒரு கோலா ஆயிட்டேனா? என் ஷேப் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா கண்டிப்பா முன்ன விட ஹியூமனா இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் தன்னோட கைய பார்த்துட்டு, என் ஹேண்ட்ஸும் இப்போ சரியாயிடுச்சு. அப்போ எவல்யூஷனுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றான். அவன் தன்னோட ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பார்க்கறான். அவனோட லெவல் 5. அவனோட ஸ்கில் ரீஜெனரேஷன். அவனோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் 20வது லெவல் ரீச் ஆனதும் நடக்கும். தன்னோட ஸ்டேட்டஸ பார்த்துட்டு குரோமி ரொம்ப ஹாப்பியா, என் ஸ்டேட்டஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு, ரீஜெனரேஷன் ஸ்கில் கிடைச்சிருக்கு, அத நான் ரொம்ப விரும்புனேன், இது கண்டிப்பா என் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில்லா இருக்கும்னு நினைக்கிறான். அவன் யோசிச்சு, சரி, நான் முழுசா ஒரு மான்ஸ்டரா மாற விரும்பலன்னு சொல்றான். அவன் தன்னோட ப்ரொஃபைல பார்த்துட்டு, கோலோட மேக்ஸிமம் லெவல் 20, நான் மறுபடியும் மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணா நான் மறுபடியும் எவால்வ் ஆக முடியும்னு சொல்றான். குரோமி ரொம்ப ஹாப்பியா, இது பண்றது ரொம்ப ஃபன்னா இருக்கு, சரி மறுபடியும் இது செய்வோம், எனக்கு வேற வழி இல்ல, நான் ஹியூமனா மாறவும் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரரா மாறவும் தொடர்ந்து லெவல் அப் ஆகணும் மற்றும் எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல குரோமி ஒரு மான்ஸ்டரோட ஃபைட் பண்றத பாக்குறோம். அவன் தன்னோட ஸ்வோர்டு வச்சு ஃபைட் பண்றான், ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மான்ஸ்டரோட ஸ்டேட்டஸ பாக்குறோம். அது ஒரு மான்ஸ்டர் ரேட் ரேங்க் டி மற்றும் லெவல் 5. குரோமி ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறத பாக்குறோம். அவன் மனசுல, இந்த கோலோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் என் ஸ்வோர்ட சரியா யூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறான். ஆனா அந்த ரேட் மான்ஸ்டர் வேகமா வந்து குரோமியோட செஸ்ட்ல தன்னோட நெயில்ஸால அட்டாக் பண்ணுது. குரோமி தூக்கி எறியப்படுறான். அந்த அட்டாக்கால குரோமிக்கு ரொம்ப பெயின் ஏற்படுது. கோபத்தோட அவன் அந்த ரேட்ட பாக்குறான். அப்புறம் குரோமி தன்னோட ஸ்வோர்ட அந்த ரேட்ட நோக்கி எறியறான். அத பார்த்துட்டு ரேட் கூட ஷாக் ஆகுது. அந்த ரேட் தன்னோட நெயில்ஸால ஸ்வோர்ட தடுக்குது. ஆனா குரோமி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ரேட்டுக்கு பின்னாடி வேகமா போய் தன்னோட நெயில்ஸால அதோட பேக்ல வேகமா அட்டாக் பண்றான். ரேட் அட்டாக் வாங்குனதும் சத்தமா அலறி அங்கேயே இறந்துடுது. அத பார்த்த குரோமி ஷாக் ஆகி தன்னோட நெயில்ஸ பாக்குறான். அப்புறம் அவன் மனசுல, என் கையில இவ்ளோ டேஞ்சரஸ் வெப்பன் இருந்திருக்கு, ஆனா எனக்கு தெரியலன்னு நினைக்கிறான். ரேட்ட கொன்னதால அவனுக்கு 7 எக்ஸ்பி கிடைக்குது. அதனால அவனோட லெவல் 5ல இருந்து நேரா 6 உயருது. இத பார்த்த குரோமி ஷாக் ஆகி, இது என்ன, நான் லெவல் அப் ஆயிட்டனான்னு கேக்குறான். அப்புறம் அவன் தன்னோட ப்ரொஃபைல பார்த்துட்டு, என் நெக்ஸ்ட் இவல்யூஷன் 20வது லெவல்ல இருக்கு, அதனால நான் இன்னும் இவல்யூஷன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கேன்னு சொல்றான். அவன் இப்போ ஒரு ரேங்க்டி மான்ஸ்டர் ஆயிட்டான். அப்புறம் அவன் தன்னோட ரீஜெனரேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி தன்னோட எல்லா வூண்ட்ஸையும் குணப்படுத்திக்கிறான். அவனோட வூண்ட்ஸ் முழுசா குணமாகனதும் அவன் அந்த ரேட்ட பார்த்துட்டு, கோலோட பாடி ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு, ஆனா எனக்கு இப்போ ரொம்ப ஹங்கிரியா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் குரோமி அந்த ரேட்டோட பக்கத்துல போய் அத உத்து பாக்குறான். குரோமி தன்னை தடுக்க முடியாம அந்த ரேட்டை எடுத்து வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். குரோமி மனசுல, இது வெறும் ஒரு 30 ரேட்டோட மீட், ஆனா என்னால இத சாப்பிடாம இருக்க முடியலன்னு நினைக்கிறான். அவன் அந்த ரேட்ட ஏறக்குறைய சாப்பிட்டு முடிச்சுட்டான். அப்புறம் அவன் மனசுல, நான் நாளுக்கு நாள் ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு வரேன், ஆனா வெயிட் பண்ணு, என் இப்போதைய லைஃப் ஸ்டைல் ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கு, ஒயிட்டோட ஒப்பிட்டா நான் ஹியூமனா மாற ரொம்ப க்ளோஸா இருக்கேங்கிறதுல டவுட் இல்ல, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் அந்த ரேட்ட மறுபடியும் வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். குரோமியோட நியூ லைஃப். அப்புறம் சீன் மாறுது. சில நாளுக்கு அப்புறம் ஒரு சீன் பாக்குறோம். குரோமிக்கு முன்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கிறத பாக்குறோம். அந்த மான்ஸ்டரோட ஸ்டேட்டஸ பாக்குறோம். இது ஒரு ஓர்க்கினம் டி ரேங்க் மான்ஸ்டர் மற்றும் அதோட லெவல் 14. குரோமி தன்னோட நெயில்ஸால அந்த மான்ஸ்டரோட ஹெட்ல அட்டாக் பண்றத பாக்குறோம். அதனால அந்த மான்ஸ்டர் ஒரே அட்டாக்ல தோக்குது. அந்த மான்ஸ்டர் இறந்ததும் குரோமிக்கு 33 எக்ஸ்பி கிடைக்குது. அதனால அவனோட லெவல் 13ல இருந்து நேரா 14 ஆகுது. இத பார்த்த குரோமி ரொம்ப ஹாப்பியா, நான் ரொம்ப ஃபாஸ்டா லெவல் அப் ஆயிட்டு வரேன், சரி நான் மறுபடியும் லெவல் அப் ஆவேன், நான் என்னையே ரொம்ப டேஞ்சர்ல தள்ளிக்கிறேன், ஆனா எனக்கு ரீஜெனரேஷன் ஸ்கில் இருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்றான். குரோமி தன்னோட ரீஜெனரேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி தன்னோட எல்லா வூண்ட்ஸையும் குணப்படுத்திக்கிறான். அப்புறம் அவன் மனசுல, நான் ஒரு அண்டெட்டுங்கிறதால எனக்கு டயர்ட் ஆகிறது இல்லங்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறான். குரோமி தன்னோட ஸ்டேட்டஸ பாக்குறான். அத பார்த்த பிறகு அவன், இவல்யூஷனுக்கு எனக்கு இன்னும் 6 லெவல்ஸ் மட்டும்தான் தேவை, நான் என்னையே ரொம்ப டேஞ்சர்ல தள்ளிக்கிட்டாலும் நான் ரொம்ப ஃபாஸ்டா லெவல் அப் ஆயிட்டு வரேன், என் ப்ரீவியஸ் லைஃபை விட நான் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா ஆயிட்டேன்னு சொல்றான். அப்புறம் குரோமி ஒரு இடத்துல உட்காந்து, நான் என் நெக்ஸ்ட் இவல்யூஷன்ல இன்னும் ஹியூமனா தெரியணும்னு நம்புறேன், என் சிஸ்டர் கெல்மியா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல,
பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கெல்மியா கூட கிச்சனுக்கு போனேன். ஆனா சில வருஷமா அவ என்னோட பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் ஸ்கில்லால நான் ஒரு அட்வென்ச்சரரா வேலை செய்ய முடியல. அதனால நான் அதிகமா பணம் சம்பாதிக்க முடியல. கெல்மியாவை ஆதரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சில பணத்தை சேமிச்சேன். ஆனா என்ன போல ஒரு பயனற்ற ஸ்கில் இல்லாத கெல்மியாவுக்கு ஒரு மேஜிக் ஸ்கில் கிடைச்சுது. அது ஒரு அட்வென்ச்சரரா மாறுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சுன்னு சொல்றான். அப்புறம் அவன் தன்னோட நினைவுல தன்னோட தங்ககிட்ட நீ ஒரு சி ரேங்க் அட்வென்ச்சரர் ஆகிட்டியான்னு சொல்றத பாக்குறோம். அப்புறம் அவன் தன்னோட தங்கையோட பக்கத்துல போய் இது ரொம்ப ஆசமான விஷயம், நான் இவ்ளோ காலமா டி ரேங்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் அவனோட தங்கை கெல்மியா குரோமி கிட்ட உன்ன போல ஒரு வீக்கானவனுக்கு ஒரு அட்வென்ச்சரரா இருக்கிறது ஒரு ஸ்டூபிட்டான விஷயம். உனக்கு எந்த டேலண்டும் இல்லனா இதெல்லாம் ஏன் ஸ்டாப் பண்ணக்கூடாது கேக்குறா. இத கேட்ட குரோமி ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்புறம் குரோமி அவள் ஒரு அட்வென்ச்சரரா ஆனதிலிருந்து அவள் என்ன கீழ்த்து தரமா காட்ட ஆரம்பிச்சா. நாளுக்கு நாள் எங்க பேச்சுகள் குறைஞ்சிட்டே வந்துச்சு. நான் வீட்டுக்கு போறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஆக்வார்டா இருந்துச்சு. இவ்வளவு டைம் ஆகிடுச்சு. ஒருவேளை கெல்மியா கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். அல்லது அவ முழுசா மாறிட்டதால அவளுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாம இருக்கலாம். நான் இப்போ இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போனா நான் ஷூரா கொல்லப்படுவேன்னு நினைக்கிறான். ஆனால் நம் எபிசோட் இங்கே முடிகிறது.